ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 1, அதில் சாப்டர் 1. டைட்டில் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த செஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டேரியா இன் ரைட்டிங் and evaluating the algorithm is the time it takes to complete a task. ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிரிட்டேரியா என்ன அப்படின்னாக்க அதோட டைம் தான். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா அது எவ்வளோ நேரத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கிரிட்டேரியா. இதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது எவ்வளோ டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரோக்ராம் எழுதும்போது. Algorithm are expressed using statements of a programming language. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையும். இஃப் எ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி டைம்ஸ், அதாவது பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் எழுதும்போதே சில ஸ்டேட்மெண்ட்ஸு ரிப்பீட்டடாக திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி திரும்ப நம்ம எழுதும்போது நம்மளோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி திரும்ப வர்றத ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ த பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி டைம்ஸ், ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு மெனி டைம்ஸ் ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டே இருக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், டைமை சேவ் பண்ணி சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றோம். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டாஸ்க்கை முடிக்கிறோம். ஸோ இதுதான் என்னது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. இது முக்கியமானது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்ரூட்டீன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சப்ரூட்டீன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த டாஸ்க்கை முடிக்கிறோம்னு சொன்னோம். ஸோ சப்ரூட்டீன்ஸ் தான் என்ன அப்படின்னா, சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். Subroutines are small section of code that are used to perform particular task that can be used repeatedly. ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ப்ரோக்ராமை ஸ்மால் செக்ஷனாக பிரிச்சுக்கும், சின்னதாக பிரித்து அதை கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம், டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தீஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். இந்த சப்ரூட்டீன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு, ப்ரோக்ராமில் சின்ன செக்ஷனாக ஸ்மால் செக்ஷனாக பிரித்து வச்சுருவோம். அதை பர்டிகுலர் டாஸ்க்கு தேவைப்படும் போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ரொம்ப முக்கியமானது இந்த சப்ரூட்டீன்ஸ். ஃபங்க்ஷனை சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இந்த சப்ரூட்டீன்ங்கிறது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எ ஃபங்க்ஷன் இஸ் எ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்ட் வித்தின் எ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அது முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் கண்டெயின் எ செட் ஆஃப் கோட். இந்த ஃபங்க்ஷன் ஒரு செட் ஆஃப் கோடை உள்ளே வச்சுருக்கோம். அது இன்புட்டில் இருக்குது, வேரியன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது எதை வேணாலும் கொடுக்கும். அதே மாதிரி கான்க்ரீட் அவுட்புட், முக்கியமான அவுட்புட்டை கொடுக்கும். இது இதோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் உள்ளது ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் a = 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த a = 24 அப்படிங்கிறதுல ஏ எங்கெல்லாம் ப்ரோக்ராமில் வருதோ அதெல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா 24 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறத கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பக்கத்தில் இருக்கிறதோட காமிச்சிக்கும். இப்போ a = 24, x = 78 அப்படின்னு சொன்னால் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதை 78 சொல்லுவோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, a = 24 கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் a அப்படிங்கிறது வருதோ அங்கெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 24 அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கணும் நம்ம. இதில் a = 24 ஹேஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் இட். அதில் எக்ஸ்பிரஷனுங்கிறது இருக்கும். பட் 24 அப்படிங்கிறது நாட் அ எக்ஸ்பிரஷன் இட் செல்ஃப். அதுக்குள்ளே
24ங்கிறது எக்ஸ்பிரஷன் கிடையாது. அந்த 24 எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அது எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத எடுத்துக்காமல் அது என்ன எடுத்துக்குது, ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாக எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ ஏ எங்கெல்லாம் வருதோ அப்போ அதுக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. ஏ டெஃபினேஷன் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன் ஆர் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினேஷன். அதே மாதிரி என்ன பண்ணாது, எக்ஸ்பிரஷனை டெஃபினேஷனாகவும் அது ட்ரீட் பண்ணாது. டெஃபினேஷன் ஆர் டிஸ்டிங் சின்டாட்டிக் பிளாக்ஸ், அதாவது தொடர்ந்து வர்ற பிளாக் என்ன பண்ணோம் அப்படின்னா டெஃபினேஷன் கேன் ஹேவ் எக்ஸ்பிரஷன் நெஸ்டட் இன்சைட் தெம் அண்ட் வைஸ் வெர்சா. பட் டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்தால் அது எக்ஸ்பிரஷனோட உள்ளிருத்தி தான் வரும். அது அந்த மாதிரி தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏ = 24னா ஏ எங்கெல்லாம் வருதோ அதோட வேல்யூ 24. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள் இன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது பேராமீட்டர். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்டு டு ஏ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பாஸ் ஆகி வரும். அது இதில் வேரியபிள்னால் என்ன, வேல்யூனா என்ன அப்படின்னாக்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னாக்க இந்த பாக்ஸ் வந்து வேரியபிள்னு வச்சுக்க, ஆப்பிள்ஸ் எல்லாம் வேல்யூன்னு வச்சுக்க. ஒரு பாக்ஸுங்கிறது வேரியபிள், அதுக்குள்ளே இருக்கிறது வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள் இன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்டு டு ஏ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பாஸ் ஆகும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், பேராமீட்டர்ஸ் வித் டைப் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதை பாருங்கள். இதில் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதை கவனிச்சிக்கோங்க. ரிக்கர்ஸ் b ≥ 0. இப்போ ரிக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ப்ரீ கண்டிஷன்னு சொல்லுவோம். அதிலேயே பக்கத்தில் எழுதிக்குங்க, ரிக்கர்ஸுங்கிறது ப்ரீ கண்டிஷன். இதில் b அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 0ங்கிறது ஆர்குமெண்ட்னு எடுத்துக்க. ஸோ ரிக்கர்ஸுங்கிறது ப்ரீ கண்டிஷன். போஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரிட்டர்ன்ஸ். ரிக்கர்ஸுங்கிறது ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் கண்டிஷன். அது என்ன சொல்லணும், a to the power of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் ரெக் பவர் a b equal to if b equal to 0 then 1 else a star power a b minus 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதில் டேட்டா டைப் என்ன வருது அப்படின்னாக்க எந்த டேட்டா டைப்பும் வரல. நீங்களே பாருங்கள். அதில் டேட்டா டைப்னால் எது சொல்கிறோம், நம்ம இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் இந்த மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் அதான் நம்மளுக்கு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் எதுவுமே நம்ம இதில் பண்ண முடியல, இந்த பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப்பில் இல்லை. ஸோ அந்த டேட்டா டைப்ஸு அதில் இல்லை. ஸோ இதில் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க ரிக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது, அது ப்ரீ கண்டிஷன். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் பிங்கிறது பேராமீட்டர், 0ங்கிறது ஆர்குமெண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளது பேராமீட்டர்ஸ் வித் டைப்பு. பேராமீட்டர்ஸ் வித் டைப் அப்படின்னாக்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்கும் பார்த்துங்க, ரிக்கர்ஸ் b > 0 ரிட்டர்ன்ஸ் a to the power of b let record பவர் a இன்டீஜர். இதில் டேட்டா டைப் கொடுத்துருக்கு பாருங்க, இன்டீஜர் கொடுத்துருக்கு. b இன்டீஜர் if b equal to 0 then 1 else a star power b a minus 1. இதில் bங்கிறது பேராமீட்டர், 0ங்கிறது ஆர்குமெண்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் லெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கீவேர்டு. REC அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இதில் வர REC அப்படிங்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அதை குறிச்சிக்கோங்க. இந்த நோட்டில் இருக்குது. எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப், அதை தனக்குத்தானே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அதுக்கு தனக்குத்தானே கூப்பிட்டுக்குச்சு அப்படின்னா அது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த பேராமீட்டர் வித் டைப் எக்ஸாம்பிளில் a and b வந்து பேராந்தசிஸ் ஆர் மேனட்டரியில் இருக்குது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் அவுட் திஸ் அனோட்டேஷன் பிகாஸ் இட்ஸ் சிம்பிளர் டு லெட் த கம்பைலர் இன்ஃபர் தம். ஸோ அதை என்ன பண்ணுறோம், லீவ் பண்ணிக்கிறோம். த சின்டாக்ஸ் ஆஃப் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் இஸ் க்ளோஸ் டு த மேத்தமெட்டிக்கல் யூசேஜில் இருக்கும்.
அதேமாதிரி லெட் அப்படிங்கிறது கீவேர்டுன்னு சொல்லியிருக்கோம். லெட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன அப்படின்னா ஒரு நேம் வருது. அதே மாதிரி ஃபார்முலா தட் கம்போஸ் த இமேஜ் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் ரிட்டன் ஆஃப்டர் அண்ட் ஈக்குவல் டு சைன். ஈக்குவல் டு சைனுக்கு அப்புறம் முக்கியமானது வருது. இஃப் யூ வாண்ட் டு டிஃபைன் ஏ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் ஒரு டிஃபைன் பண்ணுறோம் ஃபங்க்ஷனை அப்படின்னாக்க என்ன பண்ணுறோம், லெட் ரெக் இன்ஸ்டெட் ஆஃப் லெட் ரெக்குன்னு எழுதலாம், அல்லது லெட் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். சரி, அடுத்தது உள்ள சின்டாக்ஸ். த சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அதை குறிச்சிங்க அப்படியே. லெட் ரெக் எஃப்என் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் a1 a2 அப் டு an ஈக்குவல் டு k. இங்கே fn அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள். அந்த fn வேரியபிள் இண்டிகேட்டிங் அண்ட் ஐடென்டிஃபையர் பீயிங் யூஸ்டு பை எ ஃபங்க்ஷன் நேம். fnங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இதில் anலேருந்து a1 வரைக்கும் உள்ளது ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ்டு அஸ் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கீவேர்டு அப்படிங்கிற ரெக்கார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். கீவேர்டு என்ன அப்படின்னா ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா REC அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த fn இஸ் டு பி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் மே பி ஒமிட்டட். இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா அது ஒர்க் பண்ணோம், இல்லை அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ரெக்கர்ஸ் எக்ஸ் greater than or equal to 0, let rec even x equal to 0 or add x minus 1. add or evenக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளதில் x equal to 0 கொடுத்துருக்காங்க, அடுத்து x minus 1 கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுது, ஈவனாக இருக்குது. சப்போஸ் அதை ஆடை மாற்றணும் அப்படின்னாக்க x minus 1 கொடுத்துருக்க வேல்யூ என்ன ஆகுது, 4 கொடுத்துருக்கோம். x equal to 4 ஆடில் வரும்போது 4 minus 1 3 மாறணும்னா அது என்ன மாறுது, அது ஆட் நம்பராக மாறிடும். அதே மாதிரி தான் கீழே ரெக்கர்ஸ் x greater than or equal to 0, let add x equal to x not equal to 0 and even x minus 1. சப்போஸ் இப்போ நம்ம ஆட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க 3 கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதை நம்மளுக்கு -1 கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 மாறிடும். ஸோ அது ஈவன் நம்பராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன கொடுக்குறோம், x equal to 4 கொடுக்குறோம். ஆட் நம்பரில் இருக்கும்போது 4 minus 1 கொடுத்து அதில் ஆட் நம்பர் 3 கொடுத்துருவோம். அதே மாதிரி ஈவன் நம்பருக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை மைனஸ் பண்ணி ஆட் நம்பராக கொண்டு வந்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் உள்ளது த சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். ஃபங்க்ஷன் டைப்ஸுக்குள்ள சின்டாக்ஸ் எக்ஸு இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்டு வருது. அதே மாதிரி x1 x2லேருந்து ஒய்க்கு மாறுது. So the variable indicating the type x, y is the type of function that gets an input of type x and returns the output of type y. x ஓட வேல்யூ இன்புட் எடுத்துக்கிட்டு ஒய்யோட வேல்யூவை அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. A function or static definition. There is no dynamic function definition. இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டாட்டிக் டெஃபினேஷனாக இருக்கும். அதாவது எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆல் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினேஷன். தேர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அதில் எந்த டைனமிக் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம அதில் கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் டெஃபினேஷனில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.